இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு தாகம் எடுக்கிறது அதெல்லாம் தெரியும். தாகம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா தாகம் எடுத்தா தண்ணி குடிப்போம். பசிக்குதுன்னா சாப்பிடுவோம். இப்போ அந்த தாகத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அதாவது நமக்கு ஆண்டவர் நமக்கு 100ல 1 இருக்காரா? அதாவது 100 பேர் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அந்த 100 ஃப்ரெண்ட்ல அவர் ஒருத்தரா? இல்ல அவர் தான் முக்கியமானவரா? இல்ல ஒரு நாளிலே இருக்கிற 10 வேலையில அவர் ஒரு வேலையா? அவருக்கு நேரம் கொடுக்கறது ஒரு வேலை மாதிரியா? இல்ல அது எனக்கு ஒரு இன்றியமையாததாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கிறதா? இதுதான் இன்னைக்கு நம்ம படிச்சுக்க போறது. ஏன்னா ஆண்டவர் தன்னை எப்பயுமே நம்ம மேல திணிக்கிறது கிடையாது. என்ன நீ கண்டிப்பா தேடிதான் ஆகணும். என்ன நீ என்கிட்ட நீ நான் சொன்னதை கேட்டுதான் ஆகணும். நீ வேதம் வாசித்துதான் ஆகணும், ஜெபித்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை திணிக்கிறவர் கிடையாது. கட்டாயப்படுத்துறவர் கிடையாது. இப்போ நாமவே அவரை விரும்பி தேட வேண்டும், நாமவே அவரை வாஞ்சிக்க வேண்டும்ன்றது அவருடைய விருப்பம். யாரெல்லாம் அப்படி வாஞ்சையோடு இருந்தாங்களோ அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய குணாதிசயங்களை, அவருடைய நேச்சரை, அவர் யார் என்பதை, இன்னொன்னு அவருடைய வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவருடைய குணாதிசயம். இப்போ இன்னைக்கு நம்ம வேதத்துல சில வசனங்களை நாம பார்க்கலாம். அந்த வசனங்களில என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது நமக்கு புரியும். எப்படி ஆண்டவர் விரும்புகிற காரியம், தாகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. முதலாவது பார்க்குற பகுதி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 44, 3, 4. தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்வார்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? தாகம் இருக்கிறவன் மேல தண்ணி ஊத்துவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊத்துவேன். அடுத்து சொல்றாரு, உன் சந்ததிகளின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நம்முடைய சந்ததி தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவர்கள் மேல் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்படின்னா ஆண்டவர் முதல்ல சொல்ற பகுதி பாத்தீங்கன்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊத்துவாராம், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவாராம். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் வளர்வார்கள். அப்போ அவங்க அப்படி நீர்க்கால்களின் ஓரம்னா ஆறு ஓரத்துல வளர்ற செடிகள் எவ்வளவு செழிப்பா இருக்குமோ அப்படி அவங்க வளருவாங்க சந்ததிகள். எப்போ நம்ம தாகமா இருக்கும்போது, அவரை வாஞ்சிக்கும் போது அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனத்துல நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 27, 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏன்னா தாவீது பல சமயங்களில ஆண்டவர் மேல தனக்குள்ள வாஞ்சியும் விருப்பத்தையும் நான் சொல்றான். இதுல ஒரு வசனம் வாசிக்கலாம். 27, 8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் என்ன தேடுங்க, என்னுடைய முகத்தை தேடுங்கள்னு சொல்றாரு. சொன்னீங்களே ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் தாவீது. இப்போ அவன் ஒரு சாதாரண ஒரு நிலைமையில இருந்து சாதாரண நிலைமைக்கு கீழ்தான். ஏன்னா அவங்க வீட்டுல கூட அவனை மதிக்கல. அவனுக்கு ஒரு ஒரு பையன்ற ஸ்தானத்தை கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுல் ராஜாவுக்கு பிறகு ஒரு ராஜாவை இவங்க வீட்டுல உள்ள பையன்கள்ல ஒருவருக்கு தான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி அங்க வரும்போது கூட தாவீதை அழைத்து அங்க வைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவங்க அப்பாவுக்கு இல்லை. அப்படின்னா அவன் ஒன்றுக்கு உதவாதவன், ஒரு அந்த தகுதியெல்லாம் அவனுக்கு கிடையாதுன்னு நினைச்சு அவன் ஒதுக்கப்பட்டவன். ஆனா அவனை கடைசியில அவன் தான் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான் அவங்க வீட்டுல இருந்த எல்லாரை விட. ஏன்னா அவனுடைய வாஞ்சை எல்லாம் அவருடைய முகத்தை தேடுறதுக்கு இருந்துச்சு. தேவனை தேடிட்டு இருந்தான். அங்க எல்லாரும் யாரும் அவனை தேடாத போது கூட அவன் ஒரு ஆடுகளோட இருந்தா கூட அவனுடைய எண்ணமெல்லாம் வாஞ்சையெல்லாம் அவருடைய சங்கீதங்கள்ல நமக்கு புரியுதுல்ல, அவருடைய முகத்தையே தேடுறதா இருந்திருக்கு.
அவரை மேய்ப்பரா வைத்து நான் எப்படி ஆடு மேய்க்கிறேனோ அதே மாதிரி என்ன அவர் மேய்ப்பரா நடத்துகிறார் என்ற ஒரு ஒரு தனிப்பட்ட உறவு அவனுக்கு தேவனோடு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, சங்கீதம் 42:1-2 நான் வாசிக்கிறேன். இதுல ரொம்ப அழகான ஒரு உவமை போல, உருவகம் போல சொல்றான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். இப்போ மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல. அப்போ தாகமா இருக்கிற ஒரு மானு தண்ணி வேணும்னு சொல்லி கத்துமா. அது மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்து தாகம்னா என்னன்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா எப்ப போனாலும் கையில ஒரு பாட்டிலோட போயிடுறோம். பாட்டில் இல்லைன்னா கூட நம்ம பாட்டில் வாங்குற அளவுக்கு நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் தண்ணி அவைலபிளா இருக்கு. ஃப்ரீயா கிடைக்குது. எங்க பார்த்தாலும் குழாயில தண்ணி வருது. ஆனா சில சமயங்களில விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ஓடி வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது விளையாண்டுகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்கணும்னு. அந்த மாதிரி ஒரு தாகத்துல மான் வாஞ்சித்து கதற மாதிரி தேவனே என் ஆத்துமா. இப்போ என் ஆத்துமானா என்னெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய மனம், நம்முடைய விருப்பம், நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஆத்துமா. உள்ளுக்குள்ள ஆண்டவரை தேட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள வாஞ்சித்து கதறுது. தேவன் பேரிலே நான் தாகமாய் இருக்கிறேன். என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன், தேவனுக்கு முன்பாக நான் எப்போ வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ தாவீதுக்கு இருந்த ஒரு வாஞ்சை பார்த்தீங்களா? ஆனா தாவீது தேவனுடைய சன்னதி அப்படின்னா ஒரு இடத்துக்கு அவன் தேடி போக வேண்டியிருந்தது. அப்போ வந்து அவனுக்குள்ளே தேவன் வாசமா இருக்கும் ஒரு பாக்கியம் அவனுக்கு இல்ல. ஏன்னா இயேசுவானவர் வரல, அவருடைய ரத்தம் சிந்தப்படல. ரத்தம் சிந்ததுனாலே பாவ மன்னிப்பு உண்டாகி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதுனால தேவனே நமக்குள்ளே வாசமாயிருக்கும் ஒரு பாக்கியம் தாவீதுக்கு இல்ல. ஆனா கூட அவன் என்ன நினைக்கிறான், அந்த ஆலயத்துக்கு போறது, அங்க ஆலயத்துல அவருடைய சன்னதியில அங்க போய் நிக்கிறத நான் வாஞ்சிக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் தேவனுடைய சன்னதியை நம்ம உணர முடியும். தேவனுடைய பிரசனத்தை நம்ம உணர முடியும். ஏன்னா நமக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அப்படி சொல்றான். தாகமா இருக்கிறது அப்படிங்கிறான். ஏசாயா 55:1 நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இதுல வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, யாருக்கெல்லாம் தாகமா இருக்கோ நீங்க வாங்க, வந்து இங்க வந்து தண்ணி குடிங்க, தண்ணி இருக்கிற இடத்துக்கு வாங்க. பணமே இல்லைன்னா கூட வந்து நீங்க தண்ணி பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள், தாகமா இருக்கிறவங்களே வாருங்கள்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. ஆனா இதே ஒரு வசனம் யார்கிட்ட நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா இயேசுகிட்ட நிறைவேறுது. இயேசுவானவர் அடிக்கடி தண்ணீரை பற்றி பேசுறாரு, ஜீவ தண்ணீரை பற்றி பேசுறாரு. அவரிடத்துல வரும்போது ஒரு காலும் தாகமடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த வசனங்களை கூட நம்ம பார்க்கலாம். யோவான் 4:13, 13 14. இது எந்த நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் சமாரியாவில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க அவருக்கு களைப்படைந்ததுனாலே அவர் ஒரு கிணற்று அருகே உட்கார்றாரு. அவருடைய சீஷர்கள் எல்லாரும் ஊருக்குள்ளே போய் அவருக்கு சாப்பிட்றதுக்கு வாங்க போயிட்டாங்க. அந்த நேரத்துல யாரும் இல்லாத நேரத்துல இந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சமாரிய ஸ்திரீ வர்றா. இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறாரு. அவருக்கு தாகமா இருந்ததுனால அல்ல, அவளை வந்து அவளுக்குள்ளே அவருடைய ரட்சிப்பின் அந்த காரியத்தை கொடுக்க வேண்டும், அந்த தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சியோட அவள்கிட்ட பேசுறாரு. அப்ப சொல்றாரு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இப்ப தாகத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஒரு வாஞ்ச, ஒரு ஏக்கம், என்னத்த செஞ்சாலும் ஒரு திருப்தி அடையாத ஒரு நிலைமை. ஆனா இவர் சொல்றாரு, ஒரு காலும் தாகமடையாத ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா என்னிடத்துல நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர். இப்ப இவர் என்ன சொல்றாரு, அவர் சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய தாகம் அடங்குது. அது ஏன்னா நமக்குள்ளே அது வந்து அந்த நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று மாதிரி இருக்கும். நம்ம தாகத்துக்காக எங்கேயும் ஓடி ஆடி அலைய வேண்டியதில்லை.
அவரை தேடுவோமா, இவரை தேடுவோமா, இங்க தேடுவோமா, அங்க தேடுவோமா அலைய வேண்டியதில்ல. ஏன்னா அது அவனுக்குள்ளே இருந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்குன்னு சொன்ன உடனே தான் அவ இவர் யார் என்பதை கண்டுகொள்றா. இவர்தான் மேசியான்னு கண்டுகொள்றா. ஓடி போய் ஊர்ல எல்லாம் அறிவிக்கிறா. ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் வந்து இவரை யார் என்பதை அறிந்து கொள்றாங்க. இன்னொன்னு இயேசுவானவரே இந்த ஏசாயால தாகமுள்ளவர்களே எல்லாரும் வாருங்கள்னு சொல்லி சொன்ன மாதிரி ஒரு வசனத்தை பேசுறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இந்த 3 வசனங்கள்ல என்ன பாக்குறோம்? இயேசுவானவர் தன்னை ஒரு காரியத்தை பத்தி சொல்றாரு. ஏசாயால சொன்ன மாதிரியே இங்க வருது பாருங்க. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்போ அவர் பக்கத்துல தண்ணி வச்சிருந்தாரா? ஒரு ஜக்ல வச்சு எல்லாருக்கும் ஊத்திக்கிட்டே இருந்தாரான்னா இல்ல. அவர் சொல்ற தாகம் ஆவிக்குரிய தாகம். ஒரு என்ன பண்ணாலும் ஒரு திருப்தியற்ற நிலைமை. பல காரியங்களுக்கு ஓடி ஆடி பல சேவைகள் செய்தாலும் சரி, பல ஆண்டவருக்காக காரியங்களை செய்யறதுக்கு ஊழியம் செய்யறேன், அது செய்யறேன், இது செய்யறேன், காணிக்க கொடுக்குறேன்னு ஓடிக்கிட்டு இருந்தா கூட இல்லாத ஒரு திருப்தி, ஒரு தண்ணி குடிச்ச மாதிரி ஒரு நிறைவு எப்ப வருதான்? அவர்கிட்ட வரும்போது கிடைக்குதான். பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உள்ளத்துக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா? ஏன்னா அதுக்கு அடுத்து சொல்லுது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்போ அந்த ஏசாயால தகமா இருக்கிறவர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்றது இங்க இயேசுல நிறைவேறுதுல. ஆனா கூட நம்ம பல சமயங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா கூட, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களா இருந்தா கூட, பல சமயங்களிலே நம்மளுடைய காரியங்களிலே நம்முடைய ஒரு அலுவல்கள் மத்தியிலே, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே, நம்முடைய சுவீனத்தின் மத்தியிலே, நம்முடைய தேவைகள் மத்தியிலே ஆண்டவரை வந்து பின்னாடி தள்ளிடுறோம். அவர் முக்கியமானவராக, முதன்மையானவராக நமக்கு இல்ல. அவரை நம்ம ஆவலோடு தேடுறதுக்கு நமக்கு முடியல. ஏன்னா அவ்வளவு தூரம் உலகத்து கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்மளை போட்டு நெருக்கிறதுனால நமக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் ஊற முடியாம வாஞ்சை இல்லாம போயிருது. அவர் தேட வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாம போயிருது. அந்த வாஞ்சை இல்லாத போது ஆண்டவர் அதை நிரப்ப முடியாம போகுது. அவரிடத்துல இருந்து நம்ம ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிற காரியங்களையும் நம்மால பெற முடியல. இந்த வேதத்துல இருந்து நம்ம இன்றைக்கு ஒரு பெண்ணை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பெண்ணு அவள் எப்படி மற்ற சீஷர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை அவ பெற்றுக்கொண்டா, அவ எவ்வளவு தூரம் மகிமையான காரியத்தை கண்டடைஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்படிப்பட்ட மகிமையான காரியம் நமக்கு நடக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய ஆவலை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும், இயேசுவுக்கு நேராக திருப்ப வேண்டும். அவர் நமக்கு முதன்மையானவராக இருக்க வேண்டும். ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். வரிசையா வாசித்துட்டு வரேன். இடையில நான் உங்களுக்கு அந்த காரியத்தை நான் சொல்றேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் 1ஆம் நாள் காலையிலே அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையின் இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி ஓடி இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டார். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். முந்தி கல்லறையின் இடத்துக்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். இதுல வாரத்தின் முதல் வசனத்துல வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோட அப்படின்னு வருது.
நமக்கு தெரியும் இயேசுவானவர் பஸ்கா அன்னைக்கு வந்து அவர் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம கணக்குல நம்ம சொல்றோம். சிலுவையில அறையப்படுறாரு. அந்த சாயங்காலத்திலேருந்து அவங்களுக்கு வந்து ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருது. சிலுவையில அறையப்பட்டு அவர் மரித்த உடனே அவர எடுத்து ஒரு கல்லறையில யோசேப்புடைய கல்லறையில வைக்கிறாங்க. புதிய கல்லறையில உள்ள வச்சுட்டு போறாங்க. அத வந்து ஸ்திரீகள் பார்த்தார்கள் என்று கூட வசனம் இருக்குது. அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து அவங்க செய்ய வேண்டிய சடங்குகள், அதாவது அவருக்கு பரிமள தைலம், சுகந்த வர்க்கம்லாம் போடுறது அவங்களுடைய வழக்கம், யூதர்களுடைய வழக்கம். அத செய்ய முடியல. ஏன்னா, அன்னைக்கு ஓய்வு நாள் அவங்க வந்து எதுவுமே வேலை செய்யக்கூடாது. அதனால அன்றைய நாள் முழுவதும் அவங்க ஓய்ந்து இருந்துட்டு, அடுத்த நாள் காலையில அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மகதலேனா மரியாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளிடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவளை பத்தி போட்டிருக்குது. அப்போ அவள் வந்து தேவனிடத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றதுனாலே, இயேசுவினிடத்திலிருந்து விடுதலை பெற்றதுனாலே, அவளுடைய சீஷர்கள் கூட்டத்தோடு அவருடைய சீஷர் கூட்டத்தோடு அவர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறாரோ அவங்க பின்னாடி போயிருக்காங்க. ஏன்னா, அவருடனே சில ஸ்திரீகளும் அவருக்கு ஊழியம் செய்யும்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். சீஷர்கள் மட்டும்தான், ஆண்கள் மட்டும்தான் இல்ல, ஸ்திரீகளும் இருந்தாங்க. அதுல மகதலேனா மரியாள் ஒருத்தி. அப்போ இந்த மகதலேனா மரியாள் மட்டும்தான் இங்க வந்து யோவான்ல குடுத்திருக்கு. ஆனா, இதே பகுதி, இந்த உயிர்த்தெழுந்த இந்த பகுதியை நம்ம வாசித்து பார்க்கும்போது, இவங்களோட கூட சில ஸ்திரீகளும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்கெல்லாம் காலையிலே அதிக இருட்டோடே ஒரு 4 மணி அந்த டைம்லயே அவங்க எழுந்து வந்து, உங்களுக்கு தெரியும் அது இவங்க இருக்கிற இடம் எருசலேம்ல இருக்காங்க. எருசலேமை விட்டு வெளிய ஊர விட்டு வெளிய ஒரு மலை மேல தான் அந்த கல்லறை இருந்திருக்கணும். அதுக்கு ஏன்னா குகை மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அங்க வரைக்கும் அவங்க காலையிலே இருட்டுக்குள்ள நடந்து வந்திருக்காங்க. முதல் தடவ வர்றா. வந்து எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். பார்த்தா கல்லறைய வாசல ஒரு பெரிய கல் வச்சு மூடி, அதுல சீல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆனா, இவங்க வந்து வரும்போதே பேசிக்கிட்டே வர்றாங்க. இவ்ளோ பெரிய கல்ல நமக்கு யாராவது தள்ளி போடுவா? நம்ம போய் செய்ய வேண்டியது உள்ள போய் செய்ய வேண்டியது செய்றதுக்கு நமக்கு யாரும் இல்லையே! என்ன செய்றதுன்னு பேசிட்டு வரும்போது பார்த்தா, அங்க கல்லு தள்ள போட்டிருக்குது. உடனே அவள் ஓடி இப்ப திரும்ப ஓடுறா. ஒருவேளை மற்றவர்களும் ஓடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும், இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷர்களிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. இப்போ இதுல எங்களுக்குன்னு சொல்றா எல்லாரும். ஓடி போய் சீமோன் பேதுரு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு, அவனையும் யோவான் மற்ற சீஷன் வந்து இந்த யோவான் நிருபத்தை எழுதினவர். அவர்ட்டயும் ஓடி போய் சொல்றா, கர்த்தரை கொண்டு போயிட்டாங்க. எங்க இருக்காங்க? எங்க கொண்டு போய் இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னோனே, அவங்க 2 பேரும் ஓடி வர்றாங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து இவளும் வந்திருக்கணும். அவங்க 2 பேரும் ஓடி வர்றாங்க. இதுல வந்து சீமோன் பேதுருவை காட்டிலும் அடுத்த சீஷன் முன்னாடி ஓடி போறான். ஆனா உள்ளுக்குள்ள லைட்டா எட்டி பார்த்துட்டு பேசாம இருந்துடுறான். சீமோன் பேதுரு உள்ள போறான். உள்ள போய் பார்க்கும்போது தனித்தனியா அந்த அவரை சுற்றி இருந்த சீலைகள் தனியா இருக்கிறது, தலையில சுற்றி இருந்தது தனியா இருக்கிறதெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க 2 பேரும் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள் அப்படின்னு இருக்கு. என்ன இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த மகதலேனா மரியாள் அந்த இடத்த விட்டு போல. அவளுக்கு இயேசுவின் மேல் இருந்த ஒரு ஆவல், ஒரு வாஞ்ச, ஒரு தாகம். அவர நான் பார்த்துறணும். அவரு இங்க இல்ல. எனக்கு அவர பத்தி தெரியணும். அவருக்கு என்னாச்சுன்னு நான் தெரியணும். அப்படின்னு சொல்ற வாஞ்சையினால அவ அந்த இடத்த விட்டு போல. மற்ற ஸ்திரீகள் முதல்ல ஃபர்ஸ்ட் டைமே போனதுல திரும்பி வந்திருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இவ முதல் தடவ அங்கருந்து கிளம்பி அவ்வளவு தூரம் நடந்து வந்து எங்கேயுமே போறதுக்கு முந்திலாம் நம்மள மாரி ஆட்டோவோ, மற்ற வெஹிக்கிளோ, சைக்கிளோ, பைக்கோ எதுவுமே கிடையாது. பஸ்ஸோ கிடையாது. அவங்க நடந்து தான் வந்திருப்பாங்க அவ்வளவு தூரம். வந்துட்டு திரும்ப ஓடி போய் சொல்லிட்டு, திரும்ப அவங்களோட வந்துட்டு அதே இடத்துல இருக்கிறா. அவ அங்கேயே இருக்கிறா. பாருங்க 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்த நான் வாசிக்கிறேன். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இப்போ அங்க நின்னு அழுதுகிட்டு இருக்கா. எனக்கு ஆண்டவர பார்க்கணும். ஆண்டவர எங்க எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. எனக்கு அவர பார்க்கணும் இந்த நேரத்துல. அப்படின்னு சொல்ற வாஞ்சையினால அந்த இடத்த விட்டு போகல. அவ அழுதுகிட்டு இருக்கா. அவளுடைய அந்த விடாமுயற்சி தொடர்ந்து ஆண்டவர தேடிக்கிட்டே இருக்கிற காரியம், இன்னொரு காரியத்த அவளுக்கு கொண்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வசனம், 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்களுக்கு தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்க கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை
பாருங்க. அழுதுட்டே இருந்துட்டு திரும்ப உள்ள எட்டி பார்க்கிறா. அவள் பார்த்தது 2 தேவதூதர்கள். அந்த தேவதூதர்கள் "ஏன் அழுகுற?" அப்படின்னு கேட்கறாங்க. தலைமாட்டுல ஒருத்தன், கால் மாட்டுல ஒருத்தன் உட்கார்ந்திருக்காங்க. "ஏன் அழுகுற?" உடனே இவரு சொல்றா, "என் ஆண்டவர எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லி அப்பவும் அந்த தேவதூதர்களை குறித்த ஒரு ஒரு பயமோ அல்லது ஒரு ஒரு ஆச்சரியமோ அவளுக்கு இல்ல. அவளுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவர் மேல. ஆண்டவர காணோம். அவர நான் பார்க்கணும். அவர தரிசிக்கணும். அவரு எங்க இருக்காருன்னு தெரியல. இப்போ இவ்வளவு ஒரு ஒரு எவ்வளவு ஒரு வாஞ்சை உள்ள இருந்ததுன்னா அவ பண்ணியிருப்பா இல்ல? இவ ஒரு இவ வந்து நம்மளெல்லாம் இன்ஸ்பயர் பண்றா. நம்மளெல்லாம் ஒரு உற்சாகப்படுத்துறா, ஊக்குவிக்கிறா. நம்மள வந்து அனல் மூட்டி எழுப்புகிறாள்ன்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கும்போது நாம கூட தேவதூதர்களை தரிசிக்க முடியும். தேவதூதர்கள் இப்ப இருக்கிறாங்க. இப்பயும் வர்றாங்க. நெறைய பேர் கண்கள்ல பார்க்குறாங்க. அத கூட நம்ம வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்கள் இருக்கிறார்கள். இப்பயும் நம்மளோட இருக்கிறாங்க. இப்போ தேவதூதர்கள பார்க்குற தேவதூதருடைய தரிசனம் கிடைக்குது. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே, பின்னாக திரும்பி அப்படின்னு வருது. ஒரு கமெண்டேட்டர் என்ன எழுதுறாருன்னா, ஒருத்தர் எ விளக்கவுரை எழுதுறவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை தேவதூதர்கள் பின்னால யாரோ இருக்கிறது இயேசுவானவர் நிக்கிறத பார்த்து இவங்க ஏதாவது எழும்பியிருக்கணும், ஏதாவது பண்ணியிருக்கணும். அப்ப யாரோ இருக்கிறாங்களேன்னு இவளும் திரும்பி இருக்கணும் அப்படின்னு. இப்ப யார் இருக்கான்னு திரும்பி பார்க்கிறா. அடுத்த வசனத்த நான் வாசிக்கிறேன். 14ல வாசிக்கிறேன். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவரை பார்த்து, "ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரைத் தேடுகிறாய்?" என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, "ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்குச் சொல்லும். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன்" என்றாள். இயேசு அவளை நோக்கி, "மரியாளே" என்றார். அவள் திரும்பிப் பார்த்து, "ரபூனி" என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, "என்னைத் தொடாதே. நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறிப் போகவில்லை. நீ என் சகோதரரிடத்துக்குப் போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப் போகிறேன் என்று அவளுக்குச் சொல்லு" என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரைக் கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். இப்ப பாருங்க, தேவதூதர்ல பார்த்தது மட்டும் இல்ல, அவள் யார தேடிட்டு இருந்தாலும், யாரை குறித்து தாகத்தோட வாஞ்சியோட தேடிட்டு இருந்தாலும் அவரையே பார்க்கிறா. இயேசுவானவர் நிக்கிறத பார்த்துட்டு பின்னாடி திரும்பி அவரை தோட்டக்காரன்னு நினைச்சிட்டா. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இயேசுவானவர் இந்த உலகத்திலே அவர்களோட இருந்தது போன்ற ஒரு மாம்ச சரீரம் அவருக்கு இருந்திருக்காது போல. அப்படின்னா ஒருவேளை அவளுக்கு அந்த நேரம் இவர்தான் இயேசு என்று எளிதாக அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அதே போலதான் மற்ற சீஷர்களுமே எம்மாவு போன ஊருக்கு போன சீஷர்களோட அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்ப கூட அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியல. கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அது மாதிரிதான் இவளுக்கும் வந்து தெரியல. தோட்டக்காரன் நினைச்சு சொல்றா. அவர் கேட்கிறாரு, "ஏன் அழுகுற? யார தேடுறன்னு?" கேட்கிறாரு. அப்ப கூட அவருடைய சத்தம் கூட அவளுக்கு புரியல. இவ சொல்றா, இயேசுவ எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. என்னுடைய ஆண்டவர கொண்டு போயிட்டாங்க. அவர வச்ச இடம் தெரியல. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நான் போய் அவர எடுத்துக்குவேன். இப்பயுமே அவளுடைய எண்ணம் எல்லாம் அந்த இயேசுவின் மேல. ஆனா அவ என்ன யோசிச்சுட்டு இருந்தான்னா, ஒரு இறந்து போன இயேசுவா தான் அவர் யோசிச்சுட்டு இருந்தா. ஆனா அவர் உயிரோடு எழுந்தவராக அவளுடைய கண்களுக்கு முன்பாக இன்னுமே வெளிப்படவில்லை. அவளுக்கு புரியல இன்னுமே. ஆனா இயேசு அடுத்தாப்புல அவள கூப்பிடுறா. "மரியாளே" அப்படின்னு சொல்லி அவளுடைய பெயர சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு இவர்தான் இயேசு என்பதை புரிந்து கொண்டு ரபூனி என்கிறாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். போதகரே, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டா. இதான் இயேசு என்ற வெளிப்பாடு அவளுக்கு கிடைக்குது. இதுவரைக்கும் அவர செத்தவராக, மரித்து போனவராக, ஒரு மரித்த இயேசுவை தேடிக்கிட்டே இருக்கிறா அந்த மரியாள். ஆனா அவர விடாம ஆவலோடு தேடினதுனால அவளுக்கு கிடைத்தது என்ன? முதலாவது உயிர்த்தெழுந்த பின்பு அவளுக்கு தான் தரிசனமானார் என்பது மட்டும் இல்ல. இவ தான் அவரை உயிர்த்தெழுந்தவராக முதலாவது அறிந்தாள். செத்து போனவராக பார்க்காம உயிரோடு எழும்பினார் என்கிற ஒரு மாபெரும் சத்தியம். இப்ப இயேசுவானவர் மரித்தது மட்டும் இல்லாம உயிரோடு எழும்பாம இருந்திருந்தா நாமெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஒரு பிரயோஜனமே இல்ல. ஏன்னா அந்த உயிர்த்தெழுதலில தான் வல்லமை இருக்குது. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வைத்தவருடைய வல்லமை நமக்குள்ளே செயல்படுதுன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. அப்போ அந்த வல்லமை தான் நமக்குள்ளே இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ
அந்த வல்லமையோடு எழும்பின அந்த உயிர்த்தெழுதலின் முதல் பலன் இயேசுவை அவ பார்க்கிறா. மரியாளுக்கு தான் ஆண்டவர் முதலாக தரிசனமானது. உயிர்த்தெழுந்த பின் தரிசனமானது. அவருடைய ரொம்ப அன்பான சீஷனான யோவானுக்கோ, அவருக்கு ரொம்ப வலதுகையை போல இருந்த பேதுருவுக்கோ இல்ல. அவரை விடாம தேடிக்கிட்டு இருந்த, ஈவன் அவ தேடின விதம் தப்பு. அவர் உயிர்த்தெழுந்தவரா பார்க்கணுன்றது அவளுக்கு இன்னும் தெரியல. செத்துப்போன இயேசுவா இருந்தா கூட, மரணத்திலே அங்க படுக்க வச்சிருக்க இயேசுவா இருந்தா கூட, அவரை நான் பார்ப்பேன்னு சொல்லி அவரை குறித்த வாஞ்சை இருக்க அவ வாஞ்சை தப்பாதான் இருந்தது. அவளுக்கு இன்னும் தெரியல, அவர் உயிரோடு எழுந்துட்டான்னு தெரியல. ஒரு அறியாமையில தான் தேடுறா. ஆனா ஒரு வாஞ்சை இருக்கும்போது அவர் தன்னால அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. முன்னாடி நிக்கிறார், கூப்பிடுறாரு. கடைசியில அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் பிதாவினிடத்து ஏறி போகவில்லை, என் சகோதரனிடத்துக்கு போய். பாருங்க, சீஷர்ல சகோதரர்கள்னு சொல்றாரு. இது வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா சகோதரர்கள்ன்றாரு. ஏன்னா பிதாவுக்கு நம்மளும் பிள்ளைங்க ஆயிட்டோம். அவருடைய மரித்து உயிர்த்தெழுந்ததுனாலே நம்மளும் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். அதனால சீஷர்களை பார்த்து சொல்றாரு, சீஷர்கிட்ட போய் சொல்றாரு, என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன். எனக்கு பிதாவினிடத்துல எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் பிதாவினிடத்துல உரிமை இருக்குது. என்னுடைய பிதா எப்படி எனக்கு அப்பாவா இருக்கிறாரோ அது மாதிரி உங்களுக்கு அப்பாவா இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்னுடைய சகோதரர்கள்ன்ற மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு உண்மையை அவளுக்கு சொல்லி, நீ போய் சொல்லு. அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாட்டை அவளுக்கு கொடுக்குறாரு. அந்த வெளிப்பாட்டை போய் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு இவரோட இருந்த ஒரு மற்ற பெரிய சீஷர்களுக்கு கிடைக்கலங்க. ஆனா அவரை உண்மையா ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு தேடிக்கொண்டிருந்த சாதாரண ஒரு பெண்ணுக்கு தான் கிடைச்சு. அவ எப்படி தேடினா, இன்றைக்கு நம்ம பார்த்தது மாதிரிதான். தாகம் உள்ளவன் மேல் தண்ணியை ஊத்துறாரு, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊத்துறாரு. அப்போ அந்த ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், அவர்கிட்ட எல்லா நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும். அவர்கிட்ட இருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அவர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த வசனம் எனக்கு புரியலன்னா, இந்த வசனம் எனக்கு ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்கப்பா, அதுல இருந்து என்ன நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு நீங்க காட்டுங்கன்னு சொல்லி அதை குறித்து ஒரு தியானம் பண்றது, அதையே சிந்திக்கிறது. இப்ப நம்ம வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இல்லையா? எல்லா நேரமும் அதையே யோசிச்சுட்டு அப்படி இல்ல. நம்ம இருக்கிற நேரத்துல, இப்போ நம்ம இந்த ஒரு காரியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல கூட நமக்கு பின்னாடி மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருக்கும்னா அந்த கவலை ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் நாம் மற்ற எதை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னா, இந்த மரியாளை போல அவ தேவதூதர்களை தரிசித்தது மட்டும் இல்லாம, உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது தரிசித்த ஒரு மாபெரும் காரியத்தை பெற்றது மட்டுமல்லாம, அவர் சொன்ன அந்த வெளிப்பாட்டை போய் சீஷரிடத்துல அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்ம தாகமா இருக்கிறோமா? தாவீத மாதிரி ஆண்டவருடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே, மான் நீரோடைய வாஞ்சிக்கிறது மாதிரி உண்மை நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு தாவீது சொன்ன மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? ஆனா அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா அது நம்ம செயல்ல காட்டும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கும் நம்முடைய சந்ததியின் மேலும் ஆவியை ஊற்றுவேன்றாரு, சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்றாரு. அப்போ அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய ஆவி நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். அவருடைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்க வேண்டும். அவரை பற்றி இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நான் அவருக்கு நெருங்கி வர வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு தேவை இந்த தாகம். அந்த தாகத்தை தேவன் நமக்கு தருவதற்கு ரெடியா இருக்கிறாரு. ஏன்னா தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் அப்படிங்கிறாரு. ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இன்னும் நான் ஆண்டவரை அறியல, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல, ஆனா இந்த தேவனை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை என்னால நடத்த முடியல, என்னுடைய பிரச்சனைகளுக்கு என்னால விடுதலை பெற முடியல, என்னுடைய பாவங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க இன்றைக்கு கேட்டீங்கன்னா அவரை உள்ளத்துக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் உண்மை ராஜாவாக நான் ஏற்றுக்கொள்றேன், என்னுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க கூப்பிடுங்க. அவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே உங்களை மீட்டுக் கொள்வார். அதுதான் மறுபடியும் பிறக்கிற ரட்சிப்பின் அனுபவம். அந்த அனுபவம் வந்த பிறகு நீங்க அவருடைய பிள்ளைகளா மாறுறீங்க. பிள்ளைகளா மாறின உடனே அவரிடத்துல இருந்து நீங்க எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.
இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையும் ஆண்டவர் தருகிறதுக்கு வாஞ்சையா இருக்கிறாரு. யார் மேல யாருக்கு தாகம் இருக்குதோ அவர்களை தண்ணீரினால் நிரப்ப, அதுவும் ஜீவ தண்ணீரினால் நிரப்ப, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள இருக்கும்போது அது ஒரு காலும் தாகமடைந்து மற்றவங்ககிட்ட எங்க அங்க ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லாம நமக்குள்ளே இருந்து ஊறுகிற ஜீவ ஊற்றான அந்த தண்ணீரை அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட நாங்க கேட்டது போல தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, தாகத்தோடு இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆண்டவரே ஆவியை நீங்க ஊற்றுறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இதுவரை நான் அவரை கொள்ளவில்லை, இந்த நேரத்துல என்னுடைய இருதயத்தை திறந்து தர்றேன், இயேசுவே என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, நான் உம்மை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க வந்து நீங்க அவர்களை மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுறது மட்டும் இல்லாம உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே என்னுடைய ஆவியை என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்க ஊற்றுகிறதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, நாங்க ஒவ்வொரு நாளும் உண்மை இன்னும் அறிவதற்கு, உண்மை இன்னும் கிட்டிச் சேர்வதற்கு, இன்னும் உண்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு கர்த்தாவே முயற்சி எடுக்கிறதுக்கு, வாஞ்சையா இருக்கிறதுக்கு ஆண்டவரே, ஒரு கடமைக்காக அல்ல, ஒரு 100ல ஒருத்தராக அல்ல சுவாமி, 10 வேளையில ஒரு வேலையாக அல்ல, உண்மையே தேடக்கூடிய ஒரு வாஞ்சை எங்களுக்கு மகதலேனா மரியாளை போல நீங்க தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் புரிந்து கொள்ளுதலை நீர் எங்களுக்கு தருவீர், அதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வெளிச்சத்தினாலே நீர் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.